வெல்கம் டு எடிஸ்பிரிண்ட் அகாடமி. ஸோ இன்னைக்கு நம்ம பிப்ரவரி 19 and 20க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஓகே, வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? வாய்ஸ் கிளியரா கேக்குதா? வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? நியூஸ்க்குள்ள போலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் பிப்ரவரி 19க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். IICA forms high level advisory group on ease of doing business. ஸோ IICA என்ன பண்ணுது அப்படின்னா ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு. ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ்னா ஒன்றும் இல்லை, நாம ஈஸியா ஒரு பிசினஸ் தொடங்கணும், அதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்றது பேர் தான் என்ன, ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ். அந்த ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் பண்றதுக்கான அட்வைசரி கமிட்டி அப்படின்றத போட போறது சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் நம்மளுடைய எக்கனாமியில கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக ஒரு ஹை லெவல் அட்வைசரி குரூப் அப்படின்றது போட போறாங்க. இந்த ஹை லெவல் அட்வைசரி குரூப்போட சேர்மன் யாரு? கைனேஷ் குமார் சிங். குமார் சிங், who is a Director General of CEO of IICA. So IICA னா என்ன? இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ். மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் கீழே இருக்கிறது தான் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ். இவங்களோட வேலை என்ன அப்படின்னா நம்மளுடைய கார்ப்பரேட் எப்படி செயல்படுது, அதாவது தனியார் நிறுவனங்கள்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் எப்படி செயல்படுது, கம்பெனிஸ் எப்படி ரெகுலேட் பண்றது, அவங்களுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எப்படி இருக்கு, அவங்க கரெக்டான மெஷர்ஸ்ல எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு பாக்குறதா யாரோட வேலை? இந்த இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ். அண்ட் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் சொல்லும் போது ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காகவும் நம்ம என்ன பண்ணலாம், இந்த இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதோடைய சேர்மன் யாரு? இந்த ஹை லெவல் கமிட்டியோட சேர்மன் யாரு? கைனேஷ் குமார். அவர் என்னவாவும் இருக்காரு? டைரக்டர் ஜெனரல் அண்ட் சிஇஓ ஆஃப் IICAவும் இருக்காரு. ஓகேவா? இது ரொம்ப சிம்பிளான நியூஸ் தான், பட் ரொம்ப இம்பார்ட்டன்டான நியூஸ். ஓகேவா? ஏன்னா ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ்க்கான ஒரு ஹை லெவல் அட்வைசரி கமிட்டின்றது போடுறாங்க. நெக்ஸ்ட், Cabinet approves 3 railway expansion project worth over 18,500 crore. ஓகேவா? So 18,500 crore நியூ ரயில்வேஸ் எக்ஸ்பேண்ட் பண்ண போறாங்க. 3 ரயில்வே எக்ஸ்பான்ஷன் ப்ராஜெக்ட்ன்றது சைன் ஆயிருக்கு. ஓகேவா? டோட்டல் லென்த் எவ்வளவு? 389. ஓகே, டோட்டல் ப்ராஜெக்ட் காஸ்ட் எவ்வளவு? எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு? 18,509. This project was targeted for completion by Financial 31 கூட இது கம்ப்ளீட் ஆயிடும் அப்படின்றத சொல்றாங்க. எந்தெந்த ரூட்ஸ் அப்படின்னா டெல்லி டு அம்பாலான்றது எங்க இருக்கு? ஹரியானா. நெக்ஸ்ட், காசரா and Manmand session in Maharashtra. Kasara to Manmand session in Maharashtra. Ballari and Hosapeta session in Karnataka. So இந்த 3 routes தான் இப்போ அப்ரூவ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட், இந்தியா ஹோஸ்ட் ஃபர்ஸ்ட் BRICS Sherpas meeting unveils the vision of 2026 chairship. ஓகேவா? இந்தியா ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ண போகுது அப்படின்னா பிரிக்ஸ் உடைய ஷேர்பாஸ் அப்படின்ற மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ண போகுது. ஷேர்பாஸ்னா ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் அவங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. பிரிக்ஸ் கம்பெனி பிரிக்ஸுக்கு ரெப்ரசென்ட் பண்றதுக்கு ஒவ்வொரு கம்பெனி, பிரேசில், இந்தியா, சைனா இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா. ஸோ பிரிக்ஸ்ல என்னென்ன நாடுலாம் மெம்பர் கண்ட்ரியா இருக்கோ அந்த மெம்பர் கண்ட்ரி ரெப்ரசென்ட் பண்றதுக்கு ஒரு ஆள் இருப்பாரு. அவர் பேர் தான் என்ன? ஷேர்பாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ஷேர்பாஸ்ன்ற வேர்டு எங்கேருந்து எடுத்தாங்கன்னா நேபாளி லாங்குவேஜ்ல இருந்து எடுத்ததுதான் ஷேர்பாஸ்ன்ற வேர்டு. நேபாளி லாங்குவேஜ்ல ஷேர்பாஸ்னா என்ன அர்த்தம்னா தலைவன் அர்த்தம். ஓகேவா? ஷேர்பாஸ்னா தலைவன், டிசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி தான் சொல்லுவாங்க ஷேர்பாஸ். அப்போ ஒவ்வொரு கண்ட்ரியை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய ஒரு லீடர் என்னன்னு சொல்லுவாங்க? ஷேர்பாஸ் சொல்லுவாங்க. அந்த ஷேர்பாஸ்க்கான மீட்டிங் தான் என்ன நம்ம இந்தியால ஃபர்ஸ்ட் டைம் ஹோஸ்ட் ஆக போகுது. ஓகேவா? சோ இந்தியா ஹாஸ் ஃபார்மலி லான்ச்டு இட்ஸ் BRICS chairship for 2026. So அந்த மீட்டிங்கோட பேர் என்ன? BRICS chairship for 2026 by hosting the first BRICS Sherpas and SOS Sherpas meeting in New Delhi. So அந்த BRICS chairship 2026 ஓட first meeting எங்க நடந்தது? டெல்லியில நடந்தது. ஓகேவா? This meeting marks the commencement of India's year-long leadership of the expanded BRICS bloc referred to as a BRICS 2.0. ஸோ இந்த இயர் லாங் இந்த இந்தியாவோட ஜேர்னி இருக்கு இல்லையா, ஸோ இதை அடுத்து BRICS 2.0 அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க,
இவங்க அதை நினைவூட்டுறாங்க. நெக்ஸ்ட், இந்தியாஸ் பிரிக்ஸ் சேர்பாஸ் சுதாகர் தெலேலா சேர்ட் த செஷன். அப்ப இந்தியாவை சார்ந்த ரெப்ரசன்டேட்டிவா யார் இருக்கா? சுதாகர் தலேலா இருக்காரு. சுதாகர் தலேலா தான் இந்தியாவோட ஷேர்பாஸா பிரிக்ஸோட அந்த மீட்டிங்ல கலந்துக்க போறாரு. அவர் தான் சேர்பர்சனாவும் இருக்க போறாரு. ஏன்னா இந்தியா தானே இதை ஹோஸ்ட் பண்ணுது. அதனால அந்த மீட்டிங்கோட சேர்பர்சன் யாரு? சுதாகர் தலேலா. இந்தியா presented its vision for the chairship under the theme building for resilience, innovation, cooperation and sustainability. இதோட தீம் என்ன? building for resilience. resilience அப்படின்னா எல்லாமே வந்து சரியா இருக்கணும். resilience அப்படின்னா எல்லாருக்குமே சமமா இருக்கணும், பொதுவானதா இருக்கணும், அட் த சேம் டைம் போதுமானதா இருக்கணும் resilience அப்படின்றது. ஸோ இனோவேஷன் அப்படின்றது புது டெக்னாலஜிஸ், புதிய அம்சங்கள் கொண்டு வரணும். கோஆபரேஷன் எல்லாருக்குமே ஒற்றுமை இருக்கணும், அண்ட் சஸ்டைனபிள் நிலையானதா இருக்கணும் அப்படின்றது தான் இந்த பிரிக்ஸோடைய சேர்ஷிப் ஃபார் 2026 உடைய தீமா இருக்க போகுது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், RBI imposes 1.35 crore penalty for 5 financial institution for non-compliance. RBI ஓட நார்ம்ஸை சரிவர செய்யாத பேங்க்ஸ் மேல என்ன பண்ணிருக்கு? RBI பெனால்டின்றது இஷ்யூ பண்ணிருக்கு. ஸோ அதுல 3 பேங்க்ஸ், 2 நான் பேங்கிங் பினான்சியல் கம்பெனிஸ். ஓகேவா? மொத்தமா எல்லாருக்கும் சேர்த்து எவ்வளவு பெனால்டின்றது வருது? 1.35 crore பெனால்டியா வருது. ஓகேவா? சிஎஸ்பி பேங்க் எவ்வளவு பெனால்டி போட்டிருக்காங்க? 63.6 lakh பெனால்டி போட்டிருக்காங்க ஃபார் த நான் கம்ப்ளைன்ஸ் வித் த RBI டைரக்ஷன் ரிகார்டிங் ஸ்கோப் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் இன் அண்டர்டேக்கன் பை த பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அண்ட் கஸ்டமர் சர்வீசஸ் இன் பேங்க். ஸோ கஸ்டமர் சர்வீசஸ்க்காகவும் பிசினஸ் கரஸ்பாண்டன்ஸ்லையும் ஆர்பிஐயோட நார்ம்ஸ் சரியா ஃபாலோ பண்ணலன்றதுக்காக இந்த பெனால்டின்றது சிஎஸ்பி பேங்க் மேல போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட், டிசிபி பேங்க் மேல பெனால்டி ஆஃப் 29 lakh ஃபார் ஃபெயிலிங் மெயின்டைனிங் த ரெக்வயர்டு லோன் டு வேல்யூ ரேஷியோவை ஆர்பிஐ சொன்ன அளவுல மெயின்டைன் பண்ணல அப்படின்றதுக்காக யாரு மேல போட்டிருக்காங்க? டிசிபி பேங்க் மேல 29.6 lakh போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட், பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா penalized 32.5 lakh non-compliance with the RBI direction of credit information reporting. So credit information reporting சரியா கொடுக்கல அப்படின்றதுக்காக பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா மேல 32.5 crore பெனால்டின்றது இஷ்யூ பண்ணிருக்காங்க. ஸோ இது 3மே பேங்க். ஸோ அடுத்து சொல்ல போற 2மே நான் பேங்கிங் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ நான் பேங்கிங் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல ஐஐஎஃப்எல் ஃபினான்ஸ் லிமிடெடுக்கு 5.3 lakhs for the non-compliance with the RBI direction of asset classification. So asset classification ஓட ரிப்போர்ட் சரியா சப்மிட் பண்ணலன்றதுக்காக ஐஐஎஃப்எல் ஃபெடரேஷனுக்கு வந்து ஃபினான்ஸ் லிமிடெடுக்கு 5.3 lakh and then Navi FinServe Limited 3.8 lakh for non-compliance with the direction of recovery agents. ஓகேவா? ரிலேட்டட் டு recovery agents non-compliance இருக்கிறதுனால எனக்கு Navi FinServeக்கும் பெனால்டின்றது இஷ்யூ பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், so RBI differs UTI framework for over-the-counter derivatives to January 2027. The Reserve Bank of India has deferred the implementation of Unique Transaction Identifier UTI framework for over-the-counter derivatives transaction January 2027. ஓகேவா? ஸோ டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரியும். டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னா கிட்டத்தட்ட இது ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி. ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம ஃபினான்ஸ் மார்க்கெட்ல படிப்போம். கேபிட்டல் மார்க்கெட்ல ஒன் ஆஃப் த டூலா நம்ம எதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். பாண்ட்ஸ், டெரிவேட்டிவ்ஸ் இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுல டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்றது என்னன்னா பில்ஸ் வச்சோ இல்லாட்டி நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணி ஒரு விளையாடுற கேம் மாதிரி தான் இந்த டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்றது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் ஒரு கம்பெனி ஏ அப்படின்ற ஒரு கம்பெனி வச்சிருக்கேன். இந்த ஏன்ற கம்பெனி வந்து பீன்ற கம்பெனிட்ட இருந்து ஏதோ ஒரு பொருள் வாங்குது, ரா மெட்டீரியலே வாங்குதுன்னு வச்சுக்கோ. ஓகேவா? இல்லாட்டி ரா மெட்டீரியல் தேவைன்னு வச்சுக்கோ. ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏன்றவர் ஒரு ஃபார்மரா இருக்காரு. இந்த ஃபார்மர்ட்ட இருந்து பீன்ற கம்பெனிக்கு, ஏன்ற கம்பெனி ஒரு ஃபார்மரா இருக்காரு, பீன்ற கம்பெனிக்கு வந்து ஒரு 100 கிலோ தக்காளி தேவை. ஓகேவா? 100 kg தக்காளின்றது தேவை. ஓகேவா? இன்னைக்கு டேட்ல அந்த ஃபார்மர்ட்ட 100 kg தக்காளி இருக்கா, 100 kg டொமேட்டோஸ் இருக்கான்னு கேட்டா கிடையாது. ஓகேவா? ஆனா இன்னைக்கு தேதியில தக்காளியோட விலை 1 கிலோ 10 ரூபான்னு இருக்கு. ஓகேவா? 100 கிலோ அப்ப 1000 ரூபாய்க்கு நம்ம வாங்கி முடிச்சிடலாம். ரைட்டா? ஆனா இந்த விலைன்றது ரொம்ப கம்மியான விலை. ஓகேவா? சோ இந்த விலை எப்பனாலும் ஏறலான்ற ஒரு பயம் எல்லாருக்குமே இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்க? இவங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு அக்ரிமெண்ட் டெரிவேட்டிவ்ன்றது சைன் ஆகி எனக்கு
எப்போதைக்கு, அதாவது 3 மாசம் கழிச்சு இதே 100 கிலோ தக்காளியை 3 மாசம் கழிச்சு நான் எவ்வளவுக்கு விற்க போறேன்? 10 ரூபாய்க்கு விற்க போறேன். 1 கிலோ 10 ரூபாய்க்குன்றீங்க, விற்க போறேன்னு சொல்ற அக்ரிமெண்ட் பேர் தானே டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுல நிறைய டைப்ஸ் இருக்கு, அதெல்லாம் பார்ப்போம். ஓகேவா? சோ இதுல ஓவர் தி கவுண்டர் அப்படின்றது என்னன்னா, இந்த ஓவர் தி கவுண்டர்ன்றது பிக்ஸ் பண்றாங்க இல்லையா? சோ அதுதான் ஓவர் தி கவுண்டர் டெரிவேட்டிவ்னு சொல்லுவோம். அப்ப இந்த அமௌண்ட்ல நாங்க இந்த ரேட்ல வாங்கிக்கிறோம் ஃபிக்ஸ் பண்றது பேர் தான் ஓவர் தி கவுண்டர் டெரிவேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த ஓவர் தி கவுண்டர் டெரிவேட்டிவ் ஹாஸ் டிஃபர்ட் த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் யூனிக் டிரான்சாக்ஷன் ஐடென்டிஃபை. ஓகேவா? இப்போ என்ன பண்றாங்க, இந்த மாதிரி நிறைய சிஸ்டம்ன்றது வந்துகிட்டே இருக்கு. ஓகேவா? இப்போ வந்து எனக்கு எப்ப அவங்க அக்ரிமெண்ட் போடுறாங்கன்னு தெரியாது, நான் எப்ப போய் அவங்கள்ட்ட பேசணும்னு தெரியாது. அப்ப எவ்வளவுக்கு அவங்க அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க, இது எல்லாமே வந்து எனக்கு நார்மல் ஃபினான்ஸ் மாதிரி என்னால இதை கால்குலேட் பண்ண முடியுமான்னு கேட்டா முடியாது. ஏன்னா இது எல்லாத்தையுமே ஒவ்வொருத்துக்கும் தனியா மானிட்டரிங் அப்படின்றது தேவை. ஏன்னா சொன்ன டேட்டுக்கு அவங்க திருப்பி தக்காளி கொடுக்குறாங்களான்னு தெரியாது, சொன்ன டேட்டுக்கு இவங்க காசு கொடுக்குறாங்களான்னு தெரியாது. ஸோ இது எல்லாத்துக்குமே நான் வந்து மானிட்டர் பண்றதுக்கு எனக்கு நியூவா ஒரு சிஸ்டம் வேணும். அந்த நியூ சிஸ்டம் எஸ்டாப்ளிஷ் பண்றதா என்ன யூனிக் டிரான்சாக்ஷன் ஐடென்டிஃபையர்ன்றது. அப்ப புதுசா இந்த டெரிவேட்டிவ்ஸை மானிட்டர் பண்றதுக்காக என்ன பண்ண போறாங்க, யூனிக் டிரான்சாக்ஷன் ஐடென்டிஃபையர் என்ற ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை கொண்டு வர போறாங்க. திஸ் டிசிஷன் ஃபாலோஸ் feedback from the industries that RBI had initially proposed the implementation from April 2026. அப்ப RBI இதை வந்து இனிஷியலா எப்பயில இருந்து கொண்டு வர போறதா சொல்லியிருக்காங்க, இந்த இம்ப்ளிமெண்டேஷனை ஏப்ரல் 2026ல இருந்து கொண்டு வர போறதா சொல்லியிருக்காங்க. The RBI has retained the proposed waterfall mechanism of UTA generation, which specifies the order of entities responsible for creating the ஐடென்டிஃபையர். ஓகேவா? இது எல்லாத்தையுமே மானிட்டர் பண்றதுக்கான ஒரு சிஸ்டம் இது இம்ப்ளிமெண்ட் பண்ண போகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. The RBI has also extended the timeline for submitting the final UTI when it is not available in the time of reporting. அப்போ ஒவ்வொரு பேங்க்ஸா இருந்தாலும் சரி, யாரெல்லாம் வந்து டெரிவேட்டிவ்ஸ் இஷ்யூ பண்றாங்களோ அவங்க எல்லாருமே வந்து அவங்களுடைய ஃபைனல் ரிப்போர்ட்டிங் சப்மிட் பண்றதுக்கான டைம் லிமிட்டும் கொடுத்திருக்காங்க. The market participants will now have 5 business days from the transaction day to report the UTI. ஓகேவா? இப்போ ஒரு UTI பாஸ் ஆகுது அப்படின்னா, அதாவது ஒரு டெரிவேட்டிவ் பாஸ் ஆகுது அப்படின்னா, அந்த பேங்க் அந்த என்னைக்கு அந்த டிரான்சாக்ஷன் நடந்திருக்கோ அதுல இருந்து 5 நாளுக்குள்ள நம்ம என்ன பண்ணிருக்கணும், அந்த பத்தின ரிப்போர்ட்டை ஆர்பிஐ சப்மிட் பண்ணிருக்கணும் அப்படின்றதும் இதுல நியூவா கொண்டு வந்திருக்காங்க. எக்ஸ்டெண்டட் ப்ரீவியஸ்லி ஆஃப் 2 business days. இதுக்கு முன்னாடி எவ்வளவு இருந்தது, 2 business days இருந்தது, இப்போ 5 business days அதை மாத்திருக்காங்க. ஓகேவா? The Clearing Corporation of India Limited will be responsible for issuing the revised report format and detailed operating guidelines for reporting OTC derivative transaction with UTIs. ஓகேவா? சோ இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, கிளியரிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட், கிளியரிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் இவங்க என்ன பண்ண போறாங்க, இப்ப நியூ ஃபார்மேட் இருக்குல்ல, நம்மளோட யூடிஐ சப்மிட் பண்றதுக்கான நியூ ஃபார்மேட்டை இவங்க வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. will be responsible for issuing the revised reporting format. அப்ப புது விதமா தான் நம்ம ஃபார்மேட் ரிப்போர்ட் பண்ண வேண்டியதா இருக்கு இல்லையா? முன்னாடி 2 நாள்ல பண்ணிருக்கணும், இப்ப 5 நாள் வரைக்கும் டைம் கொடுக்குறாங்கன்றதெல்லாம் சொல்லியிருக்கோம் இல்லையா? இந்த நியூ ஃபார்மேட்டிங்கான மெத்தட் அண்ட் நியூ ஃபார்மேட்டிங்கான ஃபார்மட்ஸ் அண்ட் டீடைல்டு ஆபரேஷன் கைட்லைன்ஸ் இது எல்லாமே யார் வெளியிடுவா, கிளியரிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் வெளியிடுவாங்க. ஓகேவா? சோ நெக்ஸ்ட், Exim-Pay receives the final RBI approval for cross border payment aggregator license. ஓகேவா? சரி, நம்ம இது வந்து அடிக்கடி சொல்லிட்டு இருக்கோம், கிராஸ் பார்டர் பேமெண்ட் அக்ரிகேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வரிசையா வாங்கிட்டே இருக்காங்க. பிரிஸ்பே, பியோனியர், இது மாதிரி நம்ம நிறைய பேங்க் பார்த்தோம். அதுல இப்ப யாரும் வாங்குறா, Exim-Payவும் வாங்குறாங்க. ஓகேவா? Exim-Pay பேமெண்ட் கம்பெனி ஹாஸ் ரிசீவ்ட் த ஃபைனல் ஆத்தரைசேஷன் ஃப்ரம் த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஃபார் இட்ஸ் பேமெண்ட் அக்ரிகேட்டர் கிராஸ் பார்டர். ஓகேவா? Next, SEBI forms working group to receive ESG rating provider regulation. ESG rating provider அப்படின்னா environment, social and governance rating provider. ஓகேவா? இவங்க இது வந்து ஒரு ரேட்டிங் என்டிட்டி. ஓகேவா? சோ அவங்க எந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய சோஷியல் இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்றத பொறுத்து ரேட்டிங்ன்றது கொடுப்பாங்க. ஓகேவா? சோ அதுல SEBI has announced the formation of specialized working group to review the regulatory framework. ஓகேவா? இந்த மாதிரி ரேட்டிங் கொடுக்கறவங்களை ரெகுலேட் பண்றதுக்கான நியூ ஸ்பெஷலைஸ்ட் ஒர்க்கிங் குரூப் அப்படின்றது லான்ச் பண்ண போறதா யார் சொல்லியிருக்கா, செபி சொல்லியிருக்காங்க. The group aims to address the feedback from the market participants. இத மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து ஃபீட்பேக் வாங்கிட்டு and enhance the overall ecosystem of ESG rating. ESG ரேட்டிங்கோட ஈகோசிஸ்டத்தை நம்ம அட்வான்ஸ்டா சேஞ்ச் பண்ணலாம், அந்த ஃபீட்பேக் எடுத்துக்கிட்டு அதுபடி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றது. ஓகேவா? சோ அப்ப ESG ரேட்டிங் தான் என்ன, என்விரான்மெண்ட், சோஷியல் அண்ட் கவர்னன்ஸ். இந்த என்விரான்மெண்ட், சோஷியல், கவர்னன்ஸ் ரேட்டிங்கை கொடுக்கிற என்டிட்டிஸை ரெகுலேட் பண்றதுக்கு இவங்க என்ன பண்ண போறாங்க, ஸ்பெஷலைஸ்டு ஒர்க்கிங் குரூப் அப்படின்றது கொண்டு வர போறாங்க. இது யார் கொண்டு வரா, செபி கொண்டு வருது. ஓகேவா? நெக்ஸ்ட்,
IIT Bombay and Columbia University collaborate to establish AI for Manufacturing Center. ஓகேவா, IIT பாம்பேவும் அண்ட் கொலம்பியா யூனிவர்சிட்டியும் சேர்ந்து ஏஐ மேனுஃபேக்சரிங்காக ஒரு சென்டர் எஸ்டாப்ளிஷ் பண்ண போறாங்க. ஓகேவா, இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு எம்ஓஇன்றது சைன் ஆயிருக்கு. இந்த எம்ஓஇ எங்க சைன் ஆகுது அப்படின்னா டெல்லி பாரத் மண்டபம்ல சைன் ஆகுது. இந்த பிரசன்ஸ் ஆஃப் யூனியன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான். ஓகேவா, தர்மேந்திர பிரதான் முன்னிலையில இந்த எம்ஓஇன்றது சைன் ஆகுச்சு. நெக்ஸ்ட், so IICA and Nalsar University of Law renew MOU until 2031 for academic collaboration. So Indian Institute of Corporate Affairs and has renewed its memorandum of understanding with Nalsar University of Law. இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல ஆல்ரெடி அகாடமிக் கொலாபரேஷன்ன்றது இருந்தது. அதை ரினியூ பண்ணி எவ்வளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க, 2031 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேவா, MOE aims to promote academic collaboration, research publication, capacity building, awareness advocacy. The collaboration will also facilitate and faculty and student exchanges, joint research publications and expert advisory consultancy services. ஓகேவா, ஒரு அகாடமியா எப்படி செயல்படணுமோ அதுக்கான கொலாபரேஷன் எல்லாமே இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ்க்கும் நால்சார் யூனிவர்சிட்டிக்கும் நடுவில் நடக்கும். ஓகேவா, so next, India ranks 7th globally in R&D expenditure for 2024 with $75.73 billion investment. ஓகேவா, ஸோ ஆக்சுவலா என்னன்னா R&D expenditure for 2024 என்ற ரிப்போர்ட்டை யார் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, the report is released by the World Intellectual Property Organization WIPO. ஓகேவா, இவங்க தான் இந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ பேஸ்ட் வந்து R&D பர்ஃபார்மன்ஸ், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்டோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றதை பொறுத்து இந்த லிஸ்ட்ன்றதை வெளியிடுவாங்க. அண்ட் நம்ம எவ்வளவு செலவு பண்றது R&Dக்காக நம்ம எவ்வளவு செலவு பண்றோம்ன்றதை வச்சு ரேங்க் லிஸ்ட்ன்றதை விடுவாங்க. அதுல இந்தியா எத்தனாவது ரேங்கா இருக்கான், 7th ரேங்கா இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. ஸோ அக்கார்டிங் டு த வேர்ல்ட் இனோவேஷன் இண்டெக்ஸ் அண்ட் அசோசியேட்டட் R&D எக்ஸ்பெண்டிச்சர் எஸ்டிமேட். ஸோ இந்தியா எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணுது R&Dக்காக அப்படின்னா 75.73 பில்லியன். இந்தியா இன்வெஸ்ட் பண்றது 73.73 பில்லியன் இன் R&D. China led global R&D spending of 785.9 billion. ஓகேவா, into 10 times. இந்தியா பண்றதை விட 10 times யார் பண்றா, சாரி, சைனா பண்றாங்க. ஓகே, 78.59 பில்லியன். the top countries, யார் யாரும் டாப் கண்ட்ரியா இருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் சைனா, and then USA, and then Japan, and then Germany, and then South Korea. ஸோ அதுக்கப்புறமா இந்தியான்றது 7th ரேங்க்ல இருக்கு. The global R&D expenditure increased to 2.87 trillion. அப்போ குளோபலா பார்க்கும்போது நம்ம R&Dக்காக நம்ம எவ்வளவு செலவு பண்றோம், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்காக 2.87 ட்ரில்லியன்றது நம்ம செலவு பண்றோம். அப் ஃப்ரம் 2.78 ட்ரில்லியன் 2023 நம்ம எவ்வளவு செலவு பண்ணோம், 2.78 ட்ரில்லியன் செலவு பண்ணோம். அதுல இருந்து இன்க்ரீஸ் ஆகி 2.87 ட்ரில்லியன் நம்ம 2024ல செலவு பண்ணி இருந்திருக்கோம். ஓகேவா, நெக்ஸ்ட், Quad Nation launched AA Engage initiative for the next generation agriculture with over 6 million funding. So US உடைய நேஷனல் சயின்ஸ் ஃபவுண்டேஷன் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, நியூ இனிஷியேட்டிவ், ஓகேவா, அனௌன்ஸ் இனிஷியேட்டிவ் கிராண்ட் வித் AA Engage. ஸோ AA Engageன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் கொண்டு வராங்க. அதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் அப்படின்றத எடுத்திருக்காங்க. ஓகேவா, யாரு, US உடைய நேஷனல் சயின்ஸ் ஃபவுண்டேஷன். இந்த AI Engageன்றது என்னன்னா அட்வான்சிங் இனோவேஷன். ஏன்றது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிடையாது, அட்வான்சிங் இனோவேஷன் ஃபார் எம்பவரிங் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அக்ரிகல்ச்சரோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கான அட்வான்சிங் இனோவேஷன். ஸோ உங்களுக்கு இதுல தான் ட்விஸ்டே வைப்பாங்க. என்ன அப்படின்னா, ஏஐன்னு சொன்ன உடனே நம்ம மைண்ட் எங்க போயிடும், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இங்க கிடையாது. யாரு, அட்வான்சிங் இனோவேஷன் நம்ம அட்வான்ஸ் பண்றோம். எதுல, அக்ரிகல்ச்சர் செக்டர்ல அட்வான்ஸ் பண்றோம். இதை யார் கொண்டு வரா, யூஎஸ் உடைய நேஷனல் சயின்ஸ் ஃபவுண்டேஷன் கொண்டு வராங்க. இதுக்காக அவங்க எவ்வளவு ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னா, ஓவர் 6 மில்லியன். ஓகே, ஃபார் ஆல் குவாட் நேஷன், குவாட் கண்ட்ரீஸ் சொல்லுவோம். ஓகே, குவாட் கண்ட்ரீஸ்னா ஒரு 4 கண்ட்ரி வந்து குவாட் கண்ட்ரீஸ் சொல்லிட்டு ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணிருக்கு. அந்த 4 குவாட் கண்ட்ரீஸ்ல இந்த விஷயத்தை செயல்படுத்த போறதா சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ NSF இஸ் டைரக்ட்லி ப்ரொவைடிங் 2.4 million to lead research in the USA. NSF மட்டுமே இதுக்கு எவ்வளவு செலவு பண்ணும்போது 2.4 million செலவு பண்ண போது in USA. This initiative is implemented by the following organization. So இந்த ஆர்கனைசேஷன் வச்சுலாம் இது இனிஷியேஷன் வந்து கொண்டு வரப்போகுது. இந்த குவாட் கண்ட்ரிஸோட மெம்பர்ஸ் இந்த இனிஷியேட்டிவ்ல இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் தான் இருப்பாங்க. ஓகேவா, நேஷனல் சயின்ஸ் ஃபவுண்டேஷன் அண்ட் காமன்வெல்த் சயின்டிபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் ஆஃப் ஆஸ்திரேலியா,
India Council of Agriculture Research ICAR of India, Japan Science and Technology Agency Japan. ஓகேவா? இந்த 4 கண்ட்ரியும் தான் குவாட்ஸ் கண்ட்ரி. யார் யாரு? USA, ஆஸ்திரேலியா, இந்தியா அண்ட் ஜப்பான். இந்த 4 கண்ட்ரி தான் என்ன குவாட் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. 4 கண்ட்ரி தான் குவாட் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒன்றும் இல்லை, ஒரு கண்ட்ரிஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன். ஓகேவா? மல்டி லேட்டரல் ஆர்கனைசேஷன் தான் குவாட். ஸோ அதுல என்ன பண்றாங்க, யூஎஸோட நேஷனல் சயின்ஸ் ஃபவுண்டேஷன்றவங்க ஏஏ இன்ஜின்ற ஒரு ப்ரோக்ராம் கொண்டு வராங்க. ஏஏ இன்ஜின்றது என்ன, ஆர்டிஃபிஷியல், சாரி நானே தப்பா சொல்றேன் இல்லையா, ஸோ அட்வான்ஸ் இனோவேஷன். ஓகேவா? அட்வான்சிங் இனோவேஷன் இன் அக்ரிகல்ச்சர் ஃபார் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அக்ரிகல்ச்சரை என்ஹான்ஸ் பண்றதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ். ஸோ இதுக்காக எவ்வளோ சப்போர்ட், ஃபினான்ஷியல் சப்போர்ட் கம்பைண்டா எவ்வளவு கொண்டு வர போறலாம் சொல்லியிருக்காங்க, ஓவர் 6 million ஃப்ரம் ஆல் த குவாட் கண்ட்ரிஸ், எல்லா குவாட் கண்ட்ரிஸும் சேர்ந்து. அதுல என்னென்ன ஆர்கனைசேஷன் உள்ள வரப்போகுது, யூஎஸ்ஏவோட என்எஸ்எஃப், ஆஸ்திரேலியாவோட சிரோ, இந்தியாவோட ஐசிஏஆர், ஜப்பானோட ஜேஎஸ்டி. இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு நியூஸ், அதனால படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச்ன்றது டைரக்டர் யார், மங்கிலால் ஜட். ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லி, எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1929. நெக்ஸ்ட். So India and Seychelles exchanged 7 MOUs during state visit, adopt CHSL joint vision. Okay, CHSL joint vision ன்றத அடாப்ட் பண்ணிருக்காங்க. இந்தியா அண்ட் செசல்க்கு நடுவுல 7 MOUs ன்றது சைன் ஆயிருக்கு. So CHSL's president Patrick Hermine made a visit to India coinciding with the 50th anniversary of diplomatic relationship with the two countries. During the visit, 7 MOU were exchanged. Both nations adopted the CHSL joint vision, which will act as a roadmap for the next decade, focusing on stability, economic growth and security. So CHSL உடைய பிரசிடென்ட் வந்து இந்தியாவுக்கு வந்து விசிட் பண்றாரு. இந்தியாவுக்கு விசிட் பண்ணக்கூடிய இந்த நேரம்ன்றது 50th இயரா செலிப்ரேட் பண்றாங்க. இந்தியாவுக்கும் CHSLக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்போட 50th இயராவும் இது இருக்கு. ஓகேவா? ஸோ இது கூடவே 7 MOUs சைன் பண்றாங்க. அது 7 MOUs வந்து என்ன பேர்ல, போத் நேஷன் அடாப்ட் CHSL ஜாயிண்ட் விஷன். CHSL ஜாயிண்ட் விஷன்ன்றத அடாப்ட் பண்றாங்க. இது என்னன்னா, ரோட் மேப் ஃபார் ஃபோக்கசிங் ஆன் சஸ்டைனபிள் எக்கனாமிக் growth அண்ட் செக்யூரிட்டி. இத பேஸ் பண்ணுன ஒரு ஜாயிண்ட் விஷனா இது இருக்க போகுது. The President Hermine's visit began in Chennai. சென்னையில தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறாரு. where he participated in the business event and visited the National Center for Sustainable Coastal Management. ஓகேவா? சஸ்டைனபிள் கோஸ்டல் மேனேஜ்மெண்டோட நேஷனல் சென்டர்ன்றதையும் இவர் விசிட் பண்ணி பார்க்கிறார். In New Delhi, he received a ceremonial guard of honor ராஷ்டிரபதி பவன். ஓகேவா? ராஷ்டிரபதி பவன்லயும் விசிட் பண்றாரு. அங்க செரிமோனியல் ஹானர்ன்றது அவருக்கு வழங்கப்படுது. He held the comprehensive bilateral discussion with Prime Minister Narendra Modi at Hyderabad House, focusing on maritime security and விஷன் மகாசாகர் இனிஷியேட்டிவ். ஓகேவா? மேரிடைம் செக்யூரிட்டி பத்தியும் விஷன் மகாசாகர் என்ற இனிஷியேட்டிவ் பத்தியும் பிரைம் மினிஸ்டர் மோடியும் பிரசிடென்ட், அதாவது செஷனோட பிரசிடென்ட்டும் பேசினதா சொல்றாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட். ஸோ கேலக்ஸி ஐ அண்ட் NSIL சைன் டேட்டா ரீசெல்லார் அக்ரிமெண்ட் ஃபார் எர்த் அப்சர்வேஷன் டேட்டா. ஓகேவா? ஸோ கேலக்ஸி ஐ அண்ட் இந்தியன் ஸ்பேஸ் டெக் ஸ்டார்ட் அப். கேலக்ஸி ஐ ஒரு இந்தியன் ஸ்பேஸ் டெக் ஸ்டார்ட் அப் அண்ட் has designed a data reseller partnership agreement. So data reseller partnership னா நம்மள்ட்ட இருக்கக்கூடிய சேட்டலைட் டேட்டாஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை ரீசெல் பண்றதுக்கான ஒரு அக்ரிமெண்ட். ஓகேவா? வித் நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட். நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் தான் இஸ்ரோவோடைய கமர்ஷியல் பாடி. ஓகேவா? கமர்ஷியல் ஆர்ம் ஆஃப் இஸ்ரோ. திஸ் கொலாபரேஷன் மேக்ஸ் கேலக்ஸி ஐ. ஸோ கேலக்ஸி ஐ ஃபர்ஸ்ட் பிரைவேட் இந்தியன் சேட்டலைட் ஆபரேட்டர், இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் பிரைவேட் சேட்டலைட் operator to formally partner with the NSIL for reselling its earth observation data. So earth observation data வை ரீசெல் பண்றதுக்கான அப்ரூவல் வாங்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சேட்டலைட் பிரைவேட் சேட்டலைட்ஸ் எல்லாம் ஆபரேட்டர் யாரு, இந்த கேலக்ஸி ஐ தான். ஓகே, ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்டான நியூஸ். ஸோ நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் சிஎம்டி யாரு, எம் மோகன். ஹெட்குவார்டர்ஸ் இன் பெங்களூரு, எஸ்டாப்ளிஷ்ட் இன் 2019. Next, Competition Commission of India has approved the acquisition of the portfolio management service business of Axis Security Limited by Axis Asset Management Company Limited. Okay, Axis Security Limited ஓட portfolio management business service business யாரே வாங்க போறா, Axis Asset Management Company Limited வாங்க போகுது. அதுக்கான அப்ரூவல் யார் கொடுத்திருக்கா,
காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கொடுத்திருக்காங்க. So CCIL has approved the proposed merge of Hinduja Leyland Finance Limited with NDL Ventures Limited. ஓகேவா, NDL Ventures Limitedயும் Hinduja Leyland Finance Limitedயும் மெர்ஜ் பண்றதுக்கான அப்ரூவல் யார் கொடுத்திருக்கா? காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கொடுத்திருக்கு. ஓகேவா, சோ காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட சேர்பர்சன் ரனீத் கவுர். ஓகே, ரவ்னீத் கவுர், ஹெட் குவார்டர்ஸ் இன் டெல்லி. ஓகேவா, ரவ்னீத் கவுர், ஹெட் குவார்டர்ஸ் இன் டெல்லி. So next, CA Prasanna Kumar Dontedi. Okay, Dontedi elected as the 74th president of ICAI. Okay, so 74th president of Institute of Chartered Accountant of India. Institute of Chartered Accountant of India. So India உடைய Chartered Account Institute உடைய பிரசன்ன குமார் டயோட்டி அப்படின்றவரு 74th பிரசிடென்டா செலக்ட் ஆயிருக்கார். இவர் யார சக்சீட் பண்ணிட்டு வராரு அப்படின்னா சரண்ஜாய் சிங் நண்டாவை சக்சீட் பண்ணிட்டு வராரு. So Mangesh Pandurja Kinare has been elected as a vice president for 2026 to 27. ஓகேவா, so மங்கேஷ் அப்படின்றவர் என்ன வைஸ் பிரசிடென்டா செலக்ட் ஆயிருக்காரு. ஓகே, பிரசன்னா பிரசிடென்ட், மங்கேஷ்ன்றவர் வைஸ் பிரசிடென்டா செலக்ட் ஆயிருக்காரு. எதுக்கு? in the Institute of Chartered Accountants of India. Institute of Chartered Accountants of India. Next, All India Football Federation has officially rebranded the I-League as a Indian Football League. ஓகேவா, so Indian Football League ரீபிராண்ட் பண்றாங்க. என்ன நேம்ல ரீபிராண்ட் பண்றாங்க? I-League அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, I-Leagueன்னு சொல்லிட்டு ரீபிராண்ட்ன்றது பண்றாங்க. This new identity will be effective from the 2025 to 2026 season. So 2025-2026 சீசன்ல இது எஃபெக்டிவ்க்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க. கமென்சிங் ஆன் February 27, 2026. ஓகே, எப்போ நடைமுறைக்கு வரப்போகுது? February 27, 2026க்கு நடைமுறைக்கு வரப்போகுது. ஓகேவா, the champions of the IFL after completing stage 2 will be promoted to Indian Super League for 2026 to 2027 season. ஓகேவா, so IFL உடைய சாம்பியன்ஸ் வந்து ஸ்டேஜ் 2க்கு போறாங்க. ஓகேவா, so will be promoted to, ஓகேவா, ஸ்டேஜ் 2க்கு போனவங்க will be promoted to Indian Super League அவங்கள ப்ரோமோட் பண்ண போறதா சொல்லிருக்காங்க. so அது எப்ப நடக்க போகுது? 2026 to 2027 சீசன்ல அது நடக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் February 20 கான கரண்ட் அஃபேர்ஸ். so Union Cabinet approves relocation of PNO to new Seva Treat and Kartavya Bhavan complex. so ரீசெண்டா தான் பிரைம் மினிஸ்டர் மோடி அதை திறந்து வச்சாருன்னு பார்த்தோம் இல்லையா? so அதுக்குள்ள செக்ரட்டரியேட் வரப்போகுது, பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் வரப்போகுது அப்படின்லாம் பார்த்தோம். ஓகேவா, so அதை ரீலோகேட் பண்ண போறதா, பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸர் செவா ட்ரீத்துக்கு ரீலோகேட் பண்ண போறதா யூனியன் கேபினெட் வந்து அப்ரூவ் பண்ணிருக்கு. ஓகேவா, திஸ் ஆஃபீஸ் வில் மூவ் டு த நியூலி inaugurated the Seva Treat and Kartavya Bhavan complex. ஓகேவா, this relocation is a part of Central Vista Redevelopment Project. Central Vista Redevelopment ஒன்றும் இல்லை, நியூ பார்லிமெண்ட் பில்டிங் கட்டினாங்க இல்லையா, அந்த ப்ராஜெக்ட் பேர் தான் என்ன? சென்ட்ரல் விஸ்டா ரீடெவலப்மெண்ட். அதுல அந்த நியூ பார்லிமெண்ட்ரி பில்டிங்குள்ள பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸையும் என்ன பண்றாங்க? சேஞ்ச் பண்ணி வைக்க போறதா சொல்லிட்டாங்க. அந்த பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸோட பேர் என்ன? சேவா ட்ரீத் அண்ட் கர்த்தவ்யா பவான் அப்படின்றது. The Union Cabinet has also resolved the inauguration of the North and South block into Yungen Bharat National Museum. ஓகேவா, அந்த யூனியன் கேபினெட் என்ன பண்ணுது? நார்த் அண்ட் சவுத் பிளாக்க வந்து ஒரு மியூசியமா மாத்துது. என்ன மியூசியம்? யுங்கின் பாரத் நேஷனல் மியூசியமா மாத்த போகுது. ஓகேவா, this museum is intended to celebrate India's millennia old civilization and cultural heritage. இந்தியாவோட civilization and cultural heritage வெளிப்படுத்துற மாதிரியான மியூசியமா அது அமைய போகுதுன்னு சொல்றாங்க. The transition formally inaugurated by the Prime Minister Modi is described as a shift from a culture of power to culture of service. So இந்த shift என்னன்னு சொல்றாங்களா? Shift from culture of power, பவர்ன்ற கலாச்சாரத்தை விட்டு சர்வீஸ்ன்ற கலாச்சாரத்துக்குள்ள என்டர் ஆக போறோன்றத ஒரு மெட்டாபரிக்கலா அவங்க சொல்றாங்க. அவ்வளவுதான். ஓகேவா, நெக்ஸ்ட், கர்நாடகா ஹோஸ்ட் த செகண்ட் இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் டேம் சேஃப்டி. ஓகேவா, டேம் சேஃப்டியோட செகண்ட் இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் அப்படின்றது யார் கண்டக்ட் பண்றா? கர்நாடகா கண்டக்ட் பண்ணுது. ஓகேவா, so was held at J.N. Tata Auditorium, IIS Bengaluru under the Dam Rehabilitation Improvement Project Phase 2 and Phase 3. இது எங்க நடக்குது? JN டாடா ஆடிட்டோரியம். JN டாடா ஆடிட்டோரியம் எங்க இருக்கு?
IISC பெங்களூர்ல இருக்கு. ஓகேவா? So during the conference, DAM chat, a AI based knowledge platform and the Jal Shakti data management platform were highlighted. ஓகேவா? இந்த கான்ஃபரன்ஸ் போது DAM chatன்ற ஒரு AI டெக்னாலஜி அப்படின்றதையும் நம்ம ஷோகேஸ் பண்ணோம். அட் த சேம் டைம் ஜல் சக்தி டேட்டா மேனேஜ்மெண்ட் பிளாட்ஃபார்மையும் நம்ம ஹைலைட் பண்ணி காட்டுறோம். ஓகேவா? The event was organized by, இந்த ஈவெண்ட் யார் ஆர்கனைஸ் பண்ணாங்க அப்படின்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் வாட்டர் ரிசோர்சஸ், ரிவர் டெவலப்மெண்ட் அண்ட் கங்கா ரிஜுவினேஷன் அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி, அண்ட் தென் வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் கர்நாடகா, சென்ட்ரல் வாட்டர் கமிஷன், அண்ட் தென் IISC பெங்களூரு, த வேர்ல்ட் பேங்க். ஓகேவா? IISC பெங்களூரு அண்ட் வேர்ல்ட் பேங்க் இவங்க எல்லாமே இந்த ஈவெண்டோட ஆர்கனைசரா இருந்தாங்க. ஓகேவா? Next, so India adds record 52,573 megawatt power generation capacity in first 10 month of financial year 2026. ஓகேவா? so இந்தியா வந்து அவங்களுடைய ரினியூவபிள் எனர்ஜி ப்ரொடக்ஷன்ல 52,000 மெகாவாட் ப்ரொடக்ஷன் என்ன பண்ணிருக்காங்க, எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. 52,000 மெகாவாட் பவரை எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிருக்காங்க. இது வரைக்கும், அதுவும் எத்தனை மாசத்துல, 10 மாசத்துல. இது வரைக்கும் இந்த மாதிரியான ஹையஸ்ட் அடிஷன் வந்து எப்ப நடந்தது அப்படின்னா பினான்சியல் 2025ல, which is 34,000 மெகாவாட்ன்றதை ஆட் பண்ணியிருந்தாங்க. இதை சக்சீட் பண்ணி, அதாவது இதை சர்பாஸ் பண்ணி ஹையஸ்ட் ரெக்கார்டா என்ன வைக்கிறாங்க, இந்த 52,000 மெகாவாட் பவர் அடிஷன் அப்படின்றது தான் ஹையஸ்டா வைக்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் ஹாஸ் ஃபார்ம்ட் a joint committee to tackle coastal erosion in the வெஸ்ட் பெங்கால் சுந்தர்பான் ரீஜியன். ஓகேவா? வெஸ்ட் பெங்கால் சுந்தர்பான் ரீஜியன்ல இருக்கக்கூடிய கோஸ்டல் எரோஷன் என்ன, மண் அரிப்பு இருக்கு இல்லையா? சோ கடலோரத்துல மண் அரிப்பு தடுக்கிறதுக்கான ஒரு ஜாயிண்ட் கமிட்டி அப்படின்றத ஃபார்ம் பண்றாங்க. ஓகேவா? சோ ஃபோக்கசிங் ஆன் கொர்மாரா ஐலாண்ட். ஓகே, கொர்மாரா ஐலாண்ட் அப்படின்றது ரொம்ப அழிஞ்சிக்கிட்டே வருது அப்படின்றதுக்கான நிறைய ரிப்போர்ட்ஸுமே சப்மிட் பண்ணாங்க. ஸோ அதை பார்க்கறதுக்கான ஒரு அதை ஸ்க்ரூட்டனைஸ் பண்றதுக்கான ஒரு ஜாயிண்ட் கமிட்டி தான் அது. The developing a comprehensive plan to protect and enhance the mangroves. மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணணும், அதிகப்படுத்தணும். மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் அதிகப்படுத்தணும் அப்படின்னா சாயில் எரோஷன் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றது ஒரு ரீசன். அண்ட் சஜஸ்டிங் மெஷர்ஸ் டு பிரிவென்ட் அண்ட் மிட்டிகேட் த கோஸ்டல் எரோஷன் மண் அரிப்பு இல்லாம இருக்கணும் அப்படின்றதுக்காக பாதுகாக்கிறதுக்கான சஜஸ்டிவ் மெஷர்ஸ் கொடுக்கறதுக்காகவும் இந்த ஜாயிண்ட் கமிட்டின்றது ஹெல்ப் ஆக போகுது. நெக்ஸ்ட், யூனியன் மினிஸ்டர் கைரன் ரிஜிஜு unveils the Nigrani app and Hajj Smart wristband and at the Nalanda University. So Union Minister has launched the 3 major digital initiative at Chitan Shivir inauguration at Nalanda University, Bihar. So என்னென்ன இனிஷியேட்டிவ் அப்படின்னா நிர்கிரானி ஆப். ஓகேவா? நிர்கிரானி ஆப்ன்றது எதுக்காக அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் ஜான் விகாஸ் யோஜனா. ஓகேவா? So it's a mobile application designed for real-time monitoring and transparent implementation of infrastructure project. அப்ப infrastructure project எல்லாமே எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகுது அப்படின்றத ரியல் டைமா மானிட்டர் பண்றதுக்கான ஆப் தான் இந்த நிக்ரானி ஆப்ன்றது. ஓகேவா? நெக்ஸ்ட், ஹஜ் ஸ்மார்ட் ரிஸ்ட்பேண்ட் அப்படின்றது ஹஜ் யாத்திரையெல்லாம் போறாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கான ரிஸ்ட்பேண்ட், அவங்களோட வேரபிள் ரிஸ்ட்பேண்ட் தான். அவங்களுக்கு ஏதாவது ஒரு SOS தேவைப்படுது அப்படின்னா அப்ப அவங்க இந்த ரிஸ்ட்பேண்ட் யூஸ் பண்ணி அவங்க ஹெல்ப் பண்றது கேட்கலாம் அப்படின்றதும். அண்ட் தென் AI சாட்பாட் ஒன்றும் அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? எங்க நாலந்தா யூனிவர்சிட்டியில நடந்த ஈவெண்ட்ல. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேஷன் லான்ச்சஸ் ஒயிட் ரெவல்யூஷன் 2.0 டு பூஸ்ட் டைரி செக்டர். ஸோ ஒயிட் ரெவல்யூஷன், ஃபர்ஸ்ட் ஓஜி ஒயிட் ரெவல்யூஷன் அப்படின்றது வர்கீஸ் குரியனால 2000ஸ்ல தொடங்கப்பட்டது. ஸோ எதுக்காக இந்த ஒயிட் ரெவல்யூஷன் அப்படின்னா மில்க் ப்ரொடக்ஷனையும் டைரி ப்ரொடக்ஷனையும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றது. ஸோ வேர்ல்டு பாப்புலேஷன்லேயே ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் கேட்டில் பாப்புலேஷன் இருக்கிறது எங்கன்னா இந்தியாவில தான் இருக்கு. ஓகேவா? ஆனா நம்ம வேர்ல்டுல மற்ற கண்ட்ரி ப்ரொடியூஸ் பண்ற அளவுக்கான டைரி ப்ராடக்ட் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுவோம்னு கேட்டா கிடையாது. எப்போ 2000ஸ்ல. அதனால வர்கீஸ் குரியன், கேரளாவை சேர்ந்த வர்கீஸ் குரியன்றவர் என்ன பண்றாரு, ஒயிட் ரெவல்யூஷன் ஒரு கான்செப்டே எடுத்துட்டு வர்றாரு. இந்த ஒயிட் ரெவல்யூஷன் கொண்டு வந்த பிறகு என்ன ஆனிச்சு அப்படின்னா நம்மளுடைய மில்க் ப்ரொடக்ஷன் ரொம்ப அதிகமானுச்சு. ஸோ மில்க் ப்ரொடக்ஷன் அதிகமானதுனால நமக்கு டைரி ப்ராடக்ட்ஸ் அதிகமானுச்சு. இந்தியா வந்து வேர்ல்டுலேயே ஒரு டைரி ஹப்பா மாறினுச்சு. பன்னீரா இருக்கட்டும், நம்மளுடைய பட்டரா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து நமக்கு அதிக அளவுல சேல்ன்றது வந்தது. இதோடைய தொடர்ச்சியா ஒயிட் ரெவல்யூஷன் 2.0 அப்படின்றது எப்ப லான்ச் பண்ணாங்க, 2024ல லான்ச் பண்ணாங்க. ஓகே, 2024. The Union Minister Amit Shah highlighted the 5-year initiative spanning எப்பையில இருந்து 2024ல இருந்து 2029 வரைக்கும் லோக்சபால கொண்டு வந்தாங்க.
The project உடைய டார்கெட் என்ன அப்படின்னா 50% இன்க்ரீஸ் இன் கோஆபரேட்டிவ் மில்க் ப்ரொக்யூர்மெண்ட். கோஆபரேட்டிவ் மில்க் ப்ரொக்யூர்மெண்ட் அப்படின்னா என்னன்னா, நம்ம வந்து எப்படி சொல்றது, ஸோ இப்போ எல்லாருமே வந்து சொசைட்டிஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, அது மாதிரி கோஆபரேட்டிவ் சொசைட்டியே மில்க் ஆனதா இருந்துச்சு அப்படின்னா அதுதான் கோஆபரேட்டிவ் மில்க் ப்ரொக்யூர்மெண்ட் அப்படின்றது, ரைட்டா? ஸோ கூட்டுறவு சங்கங்கள் வந்து பாலுக்காக நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னா அதான் கோஆபரேட்டிவ் மில்க் ப்ரொக்யூர்மெண்ட். ஃப்ரம் 660 lakh kilogram per day. ஓகேவா? ஒரு நாளைக்கு 660 வாங்குறதுல இருந்து எவ்வளவுக்கு இன்க்ரீஸ் பண்ண சொல்றாங்க? 1007 lakh kilogram per day வா வாங்கணும் அப்படின்றத சொல்றாங்க. எஸ்டாப்ளிஷ் 75,000 நியூ டைரி கோஆபரேட்டிவ் சொசைட்டி. அப்ப டைரி கோஆபரேட்டிவ் சொசைட்டி 75,000 நியூ டைரி கோஆபரேட்டிவ் சொசைட்டியை உருவாக்கணும் அப்படின்றதும் இது ஒன் ஆஃப் த மோட்டிவா இருக்குது. ஸ்ட்ரென்தனிங் 1.2 lakh நியூ ஆர் எக்ஸிஸ்டிங் டிசிஎஸ், மல்டிபர்பஸ் டிசிஎஸ் அண்ட் மல்டிபர்பஸ் பிரிலிமினரி அக்ரிகல்ச்சர் கிரெடிட் சொசைட்டிஸை உருவாக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் அப்கிரேடிங் 46,000 எக்ஸிஸ்டிங் சொசைட்டிஸ் வித் மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ். ஓகேவா? Next, White Revolution 2.0 emphasize women's empowerment as women's currency comprise nearly 70% of the India's dairy workforce. ஓகேவா? ஸோ அது ஆக்சுவலாக உமனோட கரன்சி வந்து டைரி ஒர்க் ஃபோர்ஸ்ல எடுத்து பார்க்கும்போது 70% வந்து யாருடைய கரன்சியா தான் இருக்கு? உமனோட கரன்சியா தான் இருக்கு. அதனால எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன்றது இது மூலியமா கொடுக்கணும். நேஷனல் ப்ரோக்ராம் ஃபார் டைரி டெவலப்மெண்ட் 2.1 கொண்டு வர போறாங்க. அண்ட் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் டைரி. ஸோ இந்த நேஷனல் ப்ரோக்ராம்ன்றது எது கீழே செயல்படுது? இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் அனிமல் ஹஸ்பண்ட்ரி டைரி கீழே. ஸோ த பில்ட் அப்பான் த லெகசி ஆஃப் த ஆப்ரேஷன் ஃபிளட். ஆப்ரேஷன் ஃபிளட் ஆக்சுவலாக ஒரிஜினலாக நமக்கு ஒரு ஒயிட் ரெவல்யூஷன் வந்ததுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஒயிட் ரெவல்யூஷனோட கீ நேம் என்ன அப்படின்னா ஆப்ரேஷன் ஃபிளட்ன்றதுதான். ஆப்ரேஷன் ஃபிளட்னாலும் ஒயிட் ரெவல்யூஷனாலும் ஒண்ணுதான். அந்த லெகசியை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த ஒயிட் ரெவல்யூஷன் 2.0 லான்ச் பண்ணதா சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த ப்ரோக்ராமோட இயர் ரொம்ப ரொம்ப முக்கியம். 2024 இருந்து 2029 வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட், DBS Bank pilots Visa Intelligent Commerce becoming first in Asia Pacific. ஓகேவா? So first issuer in the Asia Pacific region to pilot Visa Intelligent Commerce. The VIC is a system focused on agentic commerce. This system allows AA agent to browse, select and execute transaction for the consumers, which is significant advance in the agent initiated digital payment. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ரொம்ப யூனிக்கான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ்னு சொல்லுவேன். ஓகே, ஏன் அப்படின்னா ஏஐ எந்த அளவுக்கு நம்மளுடைய டெக்னாலஜி வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்றதும் நம்மளுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான இன்ஃப்ளூயன்சஸ் அது ஏற்படுத்த போகுது அப்படின்றதுக்கும் இந்த நியூஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான நியூஸ். என்ன அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம ஒரு ஆட்டோ பே அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ மந்த்லி நான் ஒரு விஷயத்துக்கு பே பண்ணோம் அப்படின்னா என்னுடைய பேமெண்ட் போர்ட்டல்ல, ஓகேவா, ஸோ என்னுடைய பேமெண்ட் ஏஜென்ட் நான் என்ன சொல்லிடுவேன், எனக்கு வந்து மாசம் இவ்வளவு ரூபான்றது ஆட்டோ பேவா பண்ணி வச்சுக்கோ, அதுல இருந்து அவங்க என்ன பண்ணுது, பேமெண்ட் பண்ணிடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ நான் வந்து அந்த ஆட்டோ பேன்றது நான் எப்ப நான் கொடுக்க முடியும்னா, ஒரு பொருளை வாங்கின பிறகு நான் அதை அலோவ் பண்ண பிறகு அந்த ஆட்டோ பேன்றது போகும். ஓகேவா? இப்போ இந்த ஏஐ ஏஜென்ட் இருக்கு இல்லையா, இந்த ஏஐ ஏஜென்ட் எனக்கு என்ன பண்ண போகுது அப்படின்னா, எனக்கு வந்து இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு ப்ளூ ஷர்ட் வேணும். ஓகேவா? இந்த ப்ளூ ஷர்ட் எந்த கடையில இருக்குன்னு பாரு, ஆன்லைன் ஷாப்பிங்னாலும் பண்ணு, ஆஃப்லைன் ஷாப்பிங்னாலும் பண்ணு, எப்படினாலும் எனக்கு வந்து என்ன பண்ணு, ஒரு ப்ளூ ஷர்ட் வந்து எங்க இருக்குன்றது தேடி செலக்ட் பண்ணி அதோட அமௌண்ட்டையும் கேட்டு வச்சிரு. ஓகேவா? அது இல்லாம எனக்கு வந்து இப்போ ஒரு பர்த்டே பார்ட்டி நடத்தணும், அதுக்குதான் இந்த ப்ளூ ஷர்ட்டை நான் வாங்க போறேன். அந்த பர்த்டே பார்ட்டிக்கு எனக்கு வேற என்ன தேவை, ஒரு கேக்கு தேவை, ஒரு நல்ல பேக்கரியா பார்த்து ஒரு கேக்கையும் புக் பண்ணி வச்சிடு. ஓகேவா? ஸோ அது இல்லாம ஒரு கிஃப்ட் ஒன்று வாங்கணும், அந்த கிஃப்ட் வந்து வேற ஏதாவது ஒரு கிஃப்ட் ஷாப்ல போயிட்டு ஒரு கிஃப்டையும் வாங்கி வச்சிடு. வாங்கி வச்சுட்டு இவங்க எல்லாத்துக்குமே சேர்த்து எவ்வளவு பில்லு வருதுன்னு மட்டும் எனக்கு காட்டு, அந்த பில்லை நான் என்ன பண்றேன், செட்டில் பண்றேன்னு சொல்றதுதான் இந்த விசா இன்டெலிஜென்ட் காமர்ஸ் அப்படின்றது. விசா இன்டெலிஜென்ட் காமர்ஸ். ஓகேவா? விசா அப்படின்றது என்ன, நம்மளுடைய பேமெண்ட் பிளாட்ஃபார்ம். ஓகேவா? நம்ம கார்டுல டெபிட் கார்டுலாம் விசா இல்லாட்டி மாஸ்டர் கார்டுன்னு இருக்கும் இல்லையா, அதுல விசான்றது ஒன் ஆஃப் த பேமெண்ட் கேட்வே. ஓகேவா? அந்த பேமெண்ட் கேட்வே யூஸ் பண்ண இன்டெலிஜென்ட் காமர்ஸ் விஐஎஸ் அப்படின்றது தான். ஓகேவா? ஸோ இதுல ஏஐ ஏஜென்ட் அப்படின்றது கொண்டு வர போறாங்க. இந்த ஏஐ ஏஜென்ட் நான் இப்போ சொன்னது எல்லாத்தையும் பண்ண போகுது. இங்க பாருங்க, ஏஐ ஏஜென்ட் டு browse, select and execute transaction. Okay, execute transaction for consumers, which is significant advancement in the agent agent initiated digital payment அப்படின்னு சொல்லுவோம்.
ஓகேவா? ஸோ முன்னாடிலாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா போய் நம்ம சர்ச் பண்ணி இந்த விஷயத்துக்கு நீ பண்ணுன்னு சொன்னா பண்ணும் இல்லையா? இப்போ சர்ச் பண்ணதும் அதே பண்ணணும், செலக்ட் பண்றதும் அதே பண்ணணும், லாஸ்ட்ல பில் பேமெண்ட்டுக்கு மட்டும் நம்ம அப்ரூவல் கொடுத்தா போதும் அப்படின்றது தான் என்ன இந்த விசா இன்டெலிஜென்ட் காமர்ஸ் அப்படின்றது. இத ஒரு பைலட் ப்ராஜெக்டா யார் எடுத்து பண்ண போறா? அதாவது சோதனை ஓட்டமா யார் எடுத்து பண்ண போறா? டிபிஎஸ் பேங்க் பண்ண போது. இட் இஸ் த ஃபர்ஸ்ட் இஷ்யூவர் இன் த ஏசியா பசிபிக் ரீஜன். ஏசியா பசிபிக் ரீஜன்லயே ஃபர்ஸ்ட் இஷ்யூவரா யார் தான் இருக்க போறா? இந்த டிபிஎஸ் பேங்க் தான் இருக்க போகுது. கிளியரா? So next, Indian Overseas Bank signs MOU with IIM Kozhikode for executive education. ஓகேவா? IIM கோழிக்கோடோட இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ன்றது MOU சைன் பண்ணிருக்கு. எதுக்காக? Focuses on collaboration focus on executive education and capacity building. ஓகேவா? எக்ஸிக்யூட்டிவ் எஜுகேஷன் நம்ம பில்ட் பண்றதுக்காகவும் கெப்பாசிட்டி பில்டிங்காகவும் இந்த MOU சைன் ஆயிருக்கு. இந்த MOU எப்போ சைன் ஆனிச்சுன்னா சென்னையில் நடந்த மீட்டிங் போது, ஓகேவா? சென்னையில் நடந்த மீட்டிங் போது 19th ஃபவுண்டேஷன் டே செலிப்ரேஷன் போது அது இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கோட 19th செலிப்ரேஷன்ல இந்த MOU சைன் ஆகும். நெக்ஸ்ட், ஆண்ட்ரியா குயிரோ அப்பாயிண்டட் கேர்டேக்கர் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் புல்காரி. புல்காரி நாட்டோட கேர்டேக்கர் பிரைம் மினிஸ்டர் யாரு வரா? ஆண்ட்ரியூ குயிரோ அப்படின்றவர் வரார். ஓகேவா? சென்டரிங் கேபினட் அப்கமிங் ஸ்னாப் எலெக்ஷன். நெக்ஸ்ட், DRDO successfully test Ganganyaan Dorgu parachute at the Chandigarh facility. So Chandigarh facility ஒரு parachute வந்து சோதனை பண்ணி பார்க்கறாங்க. ஓகேவா? யாரு? DRDO. இந்த parachute எதுக்காக அப்படின்னா கங்கன்யான் மிஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய parachute தான். கங்கன்யான் மிஷன்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு என்னன்னா, நம்மள மனிதர்களை வந்து நம்ம இது வரைக்கும் இஸ்ரோ எங்க அனுப்புனது இல்லை, ஸ்பேஸுக்கு அனுப்பு, ஐ மீன் கங்கன்யான் மிஷன் மூலியமா ஸ்பேஸுக்கு அனுப்பி பண்ணதில்லை. ஓகேவா? ஸோ அப்போ மனிதர்களை ஸ்பேஸுக்கு அனுப்பணும் அப்படின்ற ஒரு மிஷன் தான் இந்த டிஆர்டிஓடைய கங்கன்யான் டோர்கியூ பேராசூட் அப்படின்றது. ஓகேவா? ஸோ இந்த கங்கன்யான் டோர்கியூ பேராசூட் என்ன பண்ண போகுதுன்னா மறுபடியும் அவங்க ரீஎன்ட்ரி ஆவாங்கல்ல இடத்துக்குள்ள. ஸோ அந்த ரீஎன்ட்ரி ஆகும்போது அவங்கள சேஃபா லேண்ட் பண்ண வைக்கிறதுக்கான ஒரு பேராசூட் தான் இந்த டோர்கியூ பேராசூட் அப்படின்றது. ரைட்டா? The test was performed at the Rail Track Rocket Shield Facility. ஓகேவா? ரயில் ட்ராக் ராக்கெட் ட்ரெயில்டு ஃபெசிலிட்டி தான் என்ன பண்றாங்க, இந்த டெஸ்ட்டை பண்ணி பார்க்கறாங்க. லொகேட்டட் அட் த டெர்மினல் பேலிஸ்டிக் ரிசர்ச் லெபார்டரி இன் சண்டிகர். ஸோ சண்டிகர்ல நடந்த இந்த டெர்மினல் பேலிஸ்டிக் ரிசர்ச் லெபார்டரி தான் இந்த டெஸ்ட்டும் நடக்குது. ஓகேவா? ஸோ இந்தியாஸ் ஹியூமன் ஸ்பேஸ் ஃபிளைட் ப்ரோக்ராம் கங்கன்யான். ஸோ இந்தியாவோட ஹியூமன் ஸ்பேஸ் ஃபிளைட் ப்ரோக்ராம் தான் என்ன இந்த கங்கன்யான் மிஷன் அப்படின்றது. ஓகேவா? Next, so Indian Coastal Guard DG inaugurates India's first water jet production facility. Paramesh Shivamani, Director General of Indian Coastal Guard, has inaugurated the India's first water jet production testing facility of maritime jet power in Goa. So water jet test பண்றதுக்கான ஒரு ஃபெசிலிட்டியை ஃபர்ஸ்ட் டைம் இந்தியால எங்க கொண்டு வராங்க? கோவால கொண்டு வராங்க. This facility was developed under the Manufacturing and Transfer of Technology framework. With this, India became the third country in the world after USA and South Korea to host this facility. அப்ப இந்த ஃபெசிலிட்டி வச்சிருக்கக்கூடிய மூணாவது நாடா இந்தியா மாறுது. இதுக்கு முன்னாடி யார் யார்கிட்ட இருக்கு? USA இருக்கு, சவுத் கொரியாட்ட இருக்கு. So ICG currently operate over 100 megajet P water propulsion system on its vessels, and additional 42 systems were designed for the ships under construction. So during his visit, DG ICG also reviewed the progress of the 6 indigenously developed air cushion vehicles. Okay, air cushion vehicles, and with 50% local content at Chowglu and Company Private Limited. Okay, so next, the Agriculture and Processed Food Production Export Development Authority, operating under the Ministry of Commerce and Industries, has facilitated the export of 0.5 metric tons of GI tagged Salem sago. Okay, Salem sago from the Salem, India to Salem, Tamil Nadu to Canada. So Canada இருந்து இந்தியாவோட சேலம் தமிழ்நாடுல இருந்து கனடாக்கு ஏற்றுமதி பண்ண போறாங்க. எதை ஏற்றுமதி பண்ண போறாங்க? சேலம் சகோ, GI tagged சேலம் சகோ. சகோனா என்ன? ஜவ்வரிசி சொல்லுவோம் இல்லையா? அது ஜவ்வரிசி தான் சேலம் சகோ. அதை சேலத்தில் உருவாக்குற ஜவ்வரிசி, GI tag வாங்கின ஒரு ஜவ்வரிசி. ஓகேவா? அதை எங்க எக்ஸ்போர்ட் பண்ண போறாங்க? கனடாக்கு எக்ஸ்போர்ட் பண்ண போறாங்க. ஓகேவா? ஸோ இது யார் பண்றா அப்படின்னா அக்ரிகல்ச்சர் அண்ட் ப்ராசஸ்டு ஃபுட் ப்ரொடக்ஷன் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி தான் இந்த இனிஷியேட்டிவ்ன்றதை கொண்டு வராங்க. ஓகேவா? தமிழ்நாடு இஸ் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப்
டாபியோக்கா சக். ஸோ டாபியோக்கானால உருவாக்கப்படுற ஜவ்வரிசியை ப்ரொடியூஸ் பண்ற ஃபர்ஸ்ட் ஸ்டேட் என்ன? ஹையஸ்ட் ப்ரொடியூசர் யாரு? தமிழ்நாடு தான். ஓகேவா? ஸோ காமன்லி ரெஃபர்ட் அஸ் அ சுபுதானா. ஓகே, சுபுதானா அப்படின்றது நார்த் இந்தியாவில் காமனா யூஸ் பண்ற ஒரு டேர்ம். நம்ம சவுத் இந்தியாவில் அது தமிழ்நாடுல என்ன சொல்லுவோம்? ஜவ்வரிசி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட். ஸோ டெல்லி கவர்மெண்ட் லான்ச்சஸ் த ஸ்கில் டெவலப்மெண்ட் ஸ்கீம் ஃபார் ட்ரெடிஷனல் ஆர்டிசன்ஸ். ஸோ ட்ரெடிஷனல் ஆர்டிசன்ஸ்னா இப்போ பானை செய்யறவங்க இல்லாட்டி ஓவியம் வரைகிறவங்க இந்த மாதிரி ட்ரெடிஷனல் ஆர்டிசன்ஸ்க்கான ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் யார் கொண்டு வரா? டெல்லி கவர்மெண்ட் கொண்டு வர போறாங்க. ஸோ அதோட நேம் என்ன? முக்கிய மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனா. ஸோ இதே பிரதான் மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனான்னு சொல்லிட்டு நம்ம சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீமும் இருக்கு. அந்த ஸ்கீம் எதுக்காக தான்? ட்ரெடிஷனல் ஆர்டிசன்ஸ்க்கு தான். அதே மாதிரியான ஸ்கீம் யார் கொண்டு வரா? டெல்லி கவர்மெண்ட் கொண்டு வராங்க. முக்கிய மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனா அப்படின்றது. So also known as CM Skill Development Scheme. So traditional artisans in the khadi, handloom and the cottage industry sector. இந்த செக்டார்ல இருக்கக்கூடிய ட்ரெடிஷனல் ஆர்டிசன்ஸை கொண்டு வந்து அவங்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ன்றது கொடுக்க போறாங்க. ஓகேவா? ஸோ 12 days 96 hours ஸ்ட்ரக்சர்டு ட்ரைனிங் இதுல கொடுக்க போறாங்க. ஸோ இதுல ஸ்டைஃபண்டா, ஓகேவா, அவங்களுக்கு அந்த ப்ரோக்ராம் முடிகிற வரைக்கும் ஸ்டைஃபண்டா எவ்வளவு இருக்க போது? 4800 கொடுக்க போறாங்க. ஒரு நாளைக்கு 400 ரூபா அப்படின்றது அவங்களுக்கான ஸ்டைஃபண்டா இருக்க போகுது. அது இல்லாம அடிஷனலா 100 ரூபா அப்படின்றது ஃபுட்டுக்காகவும் கொடுக்க போறாங்க. Next. So India tops medal tally at the 17th Asian Rifle Pistol Champion. So Rifle Pistol Championல இந்தியா தான் என்ன மெடல் டாப்பரா இருக்காங்க. ஓகேவா? So India has topped the medal table as a second consecutive term in the 17th Asian Rifle or Pistol Championship. Asian Rifle Pistol Championல for the second consecutive time இந்தியா தான் டாப்ல இருக்கு. ஓகேவா? Held at Dr. Karni Singh Shooting Range in New Delhi. Karni Singh Shooting Range in New Delhi. The India secured the total of 94 medals. மொத்தம் எத்தனை medals? 94 medals, 51 gold, 23 silver and 20 bronze medalன்றது வாங்கியிருக்காங்க. ஓகேவா? மொத்தம் எத்தனை medal? 94 medal. ரொம்ப இம்பார்ட்டன்ட் நியூஸ். The championship was organized by the National Rifle Association of India. யார் ஆர்கனைஸ் பண்ணா? National Rifle Association of India. Kazakhstan ranked the second in the medal tally, followed by Uzbekistan. So first India, ரெண்டாவது Kazakhstan and then மூணாவது Uzbekistan. So next, important days. International Day for Preservation of Violent Extremism as and when conducive to terrorism. ஓகேவா? ஸோ இந்த டேவை வந்து எப்போ செலிப்ரேட் பண்ணுறோம்னா February 12, preventing violent extremism and the age of new and emerging technologies. Violent extremism தடுக்கணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஏஜ் தான் என்ன? இந்த February 12 அப்படின்றது எப்பயிலேருந்து அப்சர்வ் பண்றோம்? 2023 அப்சர்வ் பண்றோம். நெக்ஸ்ட், சேஃபர் இன்டர்நெட் டே, செகண்ட் டியூஸ்டே ஆஃப் February 2nd டியூஸ்டேவை நம்ம என்னன்னு நினைவூட்டுறோம் அப்படின்னா சேஃபர் இன்டர்நெட் டே. இன்டர்நெட்டை சேஃபா யூஸ் பண்ண அப்படின்றதுக்காக தீம் என்னன்னா ஸ்மார்ட் டெக் சேஃப் சாய்ஸ். ஸ்மார்ட் டெக் சேஃப் சாய்ஸ். ஓகேவா? ஸோ இன்னையோட நியூஸஸ் அவ்வளோதான். இன்னைக்கு February 19 and 20க்கான நியூஸஸ் நம்ம பார்த்தாச்சு. ஓகேவா? ஸோ இது மாதிரி டெய்லி அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு நியூஸஸ்ல வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் ஃபார் பேங்கிங், SSC and TNPCன்றது உங்களுக்கு கொண்டு வந்து சேரும். ஓகேவா? ஸோ இன்னைக்கான நியூஸ்ல டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. அதை நாளைக்கு வந்து நான் கிளியர் பண்றேன். ஓகேவா? தேங்க்யூ.